வெல்கம் டு டேப் ஐஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபோக்கஸ் டெஸ்ட் செகண்ட் ஒரு டெஸ்ட்டோட மேக்ஸ் கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find the least number which should be added to 7864 to make it perfect square. அதாவது 7864ஓட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எந்த நம்பர் அப்படின்னு கேட்கறாங்க. ஒன்றும் நமக்கு தெரியும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஸ்கொயர் எது? 90 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும்ல, இதை பார்த்தாலே தெரியுது 90 ஸ்கொயரோட நியரஸ்டா இருக்கு. அப்ப 90 ஸ்கொயர் அப்படின்றது 8100. அப்ப இதோட ரொம்ப நியரஸ்டா இருக்கா? அப்ப இதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன? 89 ஸ்கொயர் என்னன்னு பார்க்கலாமா? 89 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறது? 100ஓட பேஸா வச்சு போட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். 100ஓட எவ்வளவு கம்மியா இருக்குது? 11 கம்மியா இருக்கு. அப்ப 89ல இருந்து திருப்பி 11 கம்மி பண்ணிருங்க. கம்மி பண்ணா எவ்வளவு வரும்? 78ஆ? 11 தானே கம்மி பண்ணோம். அப்ப 11 ஸ்கொயர் என்னது? 121. எப்பயுமே கடைசியா 2 நம்பர் தான் எழுதணும். அப்ப முன்னாடி இருக்க 3ஆம் நம்பர் என்ன பண்ண போறோம்னா இதோட ஆட் பண்ண போறோம். அப்ப 7921 அப்படின்றதா 89ஓட ஸ்கொயர். இதே தான் எல்லா அப் டு 80 to 120 வரைக்குமே நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நீங்க வேணும் தனியா வேணும்னா நான் தனியாவே ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ போடுறேன். இப்போ 89 ஸ்கொயர் வந்து இவ்வளவு. ஓகே, இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தாலே போதுமா? எவ்வளவு ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சிருமா? அப்ப இதுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 11 வரணும். அப்ப 7, இங்கே எவ்வளவு? 5, அவ்வளவு டேரக்டா 57. ஆப்ஷன் பி தான். அப்ப இந்த நம்பரோட 57 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைச்சிரும். அது என்ன அப்படின்னு பார்த்தா 7921. அதோட 89 ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின், which of the following numbers will have a value of terminating decimal? அதாவது மொத்தமா இப்ப நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாவே முடிஞ்சிடணும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1/2 அப்படின்னா நம்ம டிவைட் பண்ண என்ன வரும்? 0.5. இதே இது 1/3 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0.333 போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம போகாம டெர்மினேட்டிங் டெசிமல், டெர்மினேட்டிங் அப்படின்னா முடிஞ்சிடணும். அப்ப இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல எது முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்கறாங்க. இது நம்ம ஆப்ஷன்ல இருந்து போடலாம். இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1/5 வருமா? அப்போ 1/5 அப்படின்னா 0.2 நம்மளுக்கு தெரியும். அவ்வளவுதான். நம்மளுக்கு இங்கே ஆன்சர் ஆப்ஷன் ஏலே ஆன்சர் வந்ததுனால மற்ற எதையுமே செக் பண்ண தேவையில்ல. நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து என்னது போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதை செக் பண்ணி பாருங்களேன். திருப்பி அடிச்சிங்கன்னா இங்கே 2 டைம்ஸ், இங்கே 15 டைம்ஸா? அப்போ 15 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 0.0. அப்போ இங்கே என்ன? 1 டைம்ஸ் 15. அப்போ 5. அப்போ இங்கே 0 போட்டால் எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் 45. 5 3 டைம்ஸ் 0 45. இப்படி என்னது போய்கிட்டே இருக்கும். அப்போ எல்லா ஆப்ஷனும் அதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே கேட்டிருக்குது டெர்மினேட்டிங், எப்போ ஒரு வேல்யூ வந்து டிவைட் பண்ணுறப்ப முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷனே ஒரே இதுலேயே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது சிம்பிளிஃபிகேஷன் தான், நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். இப்போ இதில் ஆட் பண்ண என்ன வரும்? 10. ஃபர்ஸ்ட் எப்பயுமே பிராக்கெட்டில் தானே பண்ணுவோம், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இதை ஃபர்ஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா போர்ட் மாஸ் படி என்னது? போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட், ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே இந்த பிராக்கெட்டில் பண்ணால் 10, இது ரெண்டையும் மைனஸ் பண்ண 3.6 மைனஸ் 6.4 மைனஸ் 2.8. இங்கே என்ன மைனஸ், இங்கே என்ன மைனஸ் 2.8 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன மைனஸ் 28 2.8. அப்போ 28 ஸ்கொயர் என்னது? 784. இப்போ 784. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா? அப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கும். அப்போ பாயிண்ட் எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும். மைனஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆயிரும். சரி, ஓகே, அவ்வளோதான். 28 மைனஸ் 7.84. இது ஆட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 28 பிளஸ் 35.84. அப்போ ஆப்ஷன் பி மைனஸ் 35.84. நார்மல் போர்ட் மாஸ் ரூல் சிம்பிளிஃபிகேஷன் தான். அடுத்து, the greatest number which divides 2000 and 2200 to leave 22, 38 respective as remainder. அதாவது இதோட கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதால என்னது? ஹெச்சிஎஃப் தான், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நம்பர் கண்டுபிடிக்கூடாது. இப்போ இந்த நம்பர் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருதான்? 22 இருக்கான். 2200 நம்ம அந்த கிரேட்டஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 38 இருக்கான். அப்போ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிருமா? அப்போ 2000லேருந்து 22 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 1978. 1978 தானே? 2000லேருந்து 22 மைனஸ் பண்ணா. அடுத்து 2200லேருந்து 38 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 2162. அப்போ 2162. இது ரெண்டுக்கான ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கான ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம வந்து எல் டிவிஷன் போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லை நம்ம லாங் டிவிஷன் மாதிரி போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ 19216 இப்படி போட்டால் 1 டைம்ஸ் போட்டால் 19
7 8. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வருங்க 4. இங்கே எவ்வளோ வரும் 4 5னா அப்போ இங்கே 15 8 21. இப்போ திருப்பி இந்த வேல்யூவை போட்டோம்னா 1978. 10 டைம்ஸ் போட்டோம்னா 1840. இப்போ ரிமைனிங் 8. இங்கே எவ்வளோ வரும் 3 1. இப்போ திருப்பி 1840 போட்டோம்னா எத்தனை டைம்ஸ் வரும் இங்கே? சரி, அப்படியே இங்கே எழுதுகிறோம். இங்கே இடம் பார்த்தாருனால 138 1840. இப்போ இது எத்தனை டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 13 டைம்ஸ் வரும். 30 டைம்ஸ்னா 1794 அப்படின்னு வரும். இப்போ ரிமைனிங் எவ்வளோ? இங்கே 6, இங்கே 34. அப்போ இங்கே நான் 138. இது எத்தனை டைம்ஸ் வருது பார்த்தாலே தெரியுது, 3 டைம்ஸ் 0. அப்போ என்ன நம்மளுக்கு HCF 46. லாங் டிவிஷனில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம HCF இப்படி போட்டே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இதுக்கு HCF என்ன ஆன்சர்? 46, ஆப்ஷன் A. Okay, next question. A shopkeeper sells wheat at 20 per kg that he purchased at 18 per kg. அதாவது ஒன்றும் இல்லை, 18 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறார். ஃபர்ஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ரேஷியோ பாருங்கள் 9:10. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து he gives only 900 grams of wheat instead of 1 kg. அதாவது 1 கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் கொடுக்குறது 900 கிராம் தான். அவர் 100 கிராமை கணக்கில் காட்டலை. அப்போ இது எப்படி போடணும் அப்படின்னா இங்கே 900, இங்கே 1000. ஏன் இங்கே 900, ஏன் இங்கே 1000 மாற்றி போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுக்குற அமௌண்ட் எவ்வளோ 900 தான் அவர் கொடுக்குறாரு. ஆனால் கொடுத்ததா சொல்லப்படுறது 1000. அதனால தான் இந்த சைடு போட்டிருக்கோம். அது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, புரியலை அப்படின்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்மியானது இந்த சைடு போடுங்க, அதிகமானது இந்த சைடு போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே 900 பதில் 800 700 ½ kg அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே கம்மியானது போடுங்க, இங்கே அதிகமானது போடுங்க, அவ்வளோதான். டேரெக்டாக அடிச்சுக்கலாம். இப்போ இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சலா. அப்போ 9981, இங்கே 100. இப்போ பார்த்தீங்க எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அவருக்கு? 19 பார்ட். எதுலேருந்து ப்ராஃபிட்டு? 81லேருந்து தான் ப்ராஃபிட். எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா into 100 போட்டிங்கன்னா என்ன வரும்? டிவைடட் பை 81% போட்டிங்கன்னா உங்களுக்கு 23.45% தான் வரும். ஆப்ஷன் சி 23. இப்போ 1900 டிவைடட் பை 81 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23.45% அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆதிரன் பாட் டிஷர்ட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% ஆன மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது அவர் வாங்குறாரு, அப்போ நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கோம். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க 20% டிஸ்கவுண்ட்லாம் வாங்குறாரு. அப்போ 20% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ வாங்கியிருப்பாரு? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 80 இருக்குமா? அதுக்கப்புறம் சோல்ட் இட் அட் த மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது அவர் விற்கிறது வந்து மார்க்கெட் ப்ரைஸில் விற்கிறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது? இங்கே 100. அவ்வளோ டேரெக்டாக அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே என்னது 4 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ். எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தான்னு கேட்குறாங்க, ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்குறாங்க. இது காஸ்ட் ப்ரைஸ் 4, செல்லிங் ப்ரைஸ் 5. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? இங்கே 1 பார்ட். எங்கே ப்ராஃபிட் எதுலேருந்து பார்ப்போம்? எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ்ல தான் பார்ப்போம். டிவைடட் பை 4 இன்டூ 100% ஈக்குவல் டு 25% ப்ராஃபிட். ஆப்ஷன் ஏ 25%. புரிஞ்சுல? அதாவது ஆதிரன் பாட் டிஷர்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் ஒரு டிஷர்ட்டை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 20% டிஸ்கவுண்ட் வாங்குறாங்க. டிஸ்கவுண்ட் எப்பயுமே மார்க்கெட் ப்ரைஸ்ல தான் கொடுப்பாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 100 அப்படின்னு வச்சுருந்தோம்னா 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 80. அந்த வாங்கின டிஷர்ட்டை அவங்க எப்படி விற்கிறாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கே விற்கிறாங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னது? இங்கே 100. அப்போ மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல் ஆயிருது. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பதிலாக நம்ம செல்லிங் ப்ரைஸ் போட்டோமா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 80, செல்லிங் ப்ரைஸ் 100 அப்படின்னா அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ரேஷியோ 4:5 வரும். அப்போ என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட்டாக லாஸாக தானே கேட்குறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 பார்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. அப்போ அதான் 1 பார்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 போட்டோம்னா அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனது நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ரேஷியோ ஷுட் சுகர் கண்டெயின் காஸ்டிங்? அதாவது 45 ரூபா பர் கேஜி. அடுத்து என்னது 52 ரூபா பர் கேஜி. இதை வந்து என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்றதா அவங்க கேட்குறாங்க. மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 55.20 விற்க முடியும். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இங்கே எப்பயுமே நம்மளுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க என்னது? செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் இங்கே போடக்கூடாது, எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் பார்க்கணும். இப்போ இங்கே ப்ராஃபிட் 15% சொல்லிட்டாங்களா? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்களா? நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட் அப்படின்றது என்னது? காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் தான் செல்லிங் அப்படின்றது. இங்கே ப்ராஃபிட் சிபி எப்பயுமே 100%, ப்ராஃபிட் 15%னா 115% தான் எவ்வளவு? 55.20. அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இங்கே 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். இப்போ இங்கே 0, இங்கே 2 0 இங்கே போச்சுன்னா இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆயிருமா? அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 48 அப்படின்ட்டு வரும். ஓகே, அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்னது?
48. இப்போ நம்ம ரேஷியோ எடுக்க போகிறோம் டேரெக்டாக. இப்போ இது 52 மைனஸ் 48 எவ்வளவு 4, 48 மைனஸ் 53 எவ்வளவு 3. அப்போ ரேஷியோ எவ்வளோ 4:3. ஆப்ஷன் ஏ 4:3. நெக்ஸ்ட் கொஸ்டின், divide 1870 into 3 parts so that first half of first part, 1/3 of second part and 1/6 of third part are equal அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, மொத்தம் வந்து 1870 இருக்கு. இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா half of first part. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளுக்கு எவ்வளோ தெரியாது, 3 பார்ட் வச்சுக்கோங்க ABCன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் half of the first partனா 1/2. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு 1/3 of செகண்ட் பார்ட். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு 1/6 of தேர்ட் பார்ட். இது 3 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது 3 ஈக்குவல் அப்படின்னு சொல்றப்ப நம்ம இது 3யுமே ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு 3க்குமே எதுக்கு ஈக்குவல், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல். அது நம்மளுக்கு எந்த வேல்யூ தெரியாது. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ இங்கே வேல்யூ என்ன வரும், இப்போ இப்போ இங்கே A/2 ஈக்குவல் கேவா. அப்போ A ஈக்குவல் 2K, 2 கான்ஸ்டன்ட் வந்துருமா. அதே மாதிரி தான். அப்போ B ஈக்குவல் இங்கே என்னது 3K, C ஈக்குவல் 6K. அப்போ இங்கே என்னது இந்த டோட்டல் பார்ட் இருக்குல்ல, இந்த டோட்டல் பார்ட் தான் எவ்வளவு 9, 10, 11K அப்படின்றது தான் நம்மளுக்கு என்னது 1870. அப்போ அவங்க கேட்டிருக்கு என்னது வாட் வில் பி த ஆல் 3 பார்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அவனை இப்போ கே கண்டுபிடிச்சலாமா இதை வச்சு. ஒரு பார்ட் இங்கே 7, 170 ரூபா. அப்போ கேவோட வேல்யூ வந்து 170. அவங்க கேட்டிருக்கு என்னது 3யும் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பார்ட் 170னா 2 பார்ட் எவ்வளவு 340. அப்போ ஏவோட பார்ட் 340. 2 ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. ஏவோட பார்ட் 340. இங்கே என்னது 170 இன்ட்டு 3 டைம்ஸ் எவ்வளவு 510. 17 இன்ட்டு 3 51. அப்போ 0 ஆட் பண்ணால் 510. அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் பி. மூணாவது அதே மாதிரி தான் 6 பார்ட் 6Kன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 இன்ட்டு 170 போட்டிங்கன்னா 1020 அப்படின்னு வரும். ரொம்ப சிம்பிளானது தான். டேரெக்டாக நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவேஷனை கொடுத்தது நம்ம சால்வ் பண்ணி எழுதுன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 years ago a company had a loss of 60% of its capital investment. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் தனது மூலதனத்தில் 60% இழப்பை சந்திச்சுதான். ஓகே, அடுத்த ஆண்டு அவர் 2 கட்டங்களாக இழப்பை திரும்ப பெறார். அதாவது அந்த இழப்பை சந்திச்சாங்கல்ல, அதை திரும்ப பெற்றாங்க. எப்படி அப்படின்னா 2 ஃபேஸா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து 1 லட்சமும், 2வது ஃபேஸ்ல 80,000 பெற்றிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ரேஷியோ தான். அதாவது 60% அவங்க இழந்திருக்காங்க, திருப்பி பெற்றது ரெக்கவர் பண்ணாங்க. மொத்தம் 1 லட்சத்தையுமே 80,000 சேர்த்து. அப்போ மொத்தம் எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்காங்க 1,80,000. அவங்க ரெக்கவர் பண்ண இழந்துதான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இழந்திருக்காங்க 60% இழந்திருக்காங்க. அப்போ அந்த 60% அப்படின்றதான் 1,80,000னா 100% என்ன, அவ்வளோதான். 0க்கு ஒரு 0 கேன்சல். இங்கே 3 டைம்ஸ் தான் 3 0 0 0 0. அப்போ இன்னும் 0 போச்சுன்னா 1 2 3 4 5. அப்போ எவ்வளவு 3 lakhs. ஆப்ஷன் பி 3 lakhs. புரிஞ்சா? அதாவது அவங்க இழந்த அமௌண்ட்டை 2 ஃபேஸை திருப்பி போகிறாங்க. சும்மா சிம்பிளான கொஸ்டின் தான், நம்மளுக்கு பெருசாக காமிச்சிருக்காங்க. அந்த 60%ல் அவங்க இழந்துட்டாங்க, திருப்பி வந்து அந்த 60% ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அந்த ரெக்கவர் பண்ண அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 1,80,000 அப்படின்ட்டு. அப்போ அது 2 கூட்டினா 1,80,000. அவங்க இழந்த அமௌண்ட் 1,80,000. அவங்க பர்சன்டேஜ் வந்து 60%. அப்போ 60% தான் 1,80,000 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது டைரக்டாக தான். 45 people can make 40,000 bulbs in 12 days. அப்போ எப்பயுமே என்னது men, days, hour by work. இது எல்லாமே இது ஒரு ஃபார்மேட் மாதிரி, செயின் ரூல் மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ. இது இல்லாமல் இந்த ஃபார்முலா போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வரும். எத்தனை மென் மொத்தம் 45 இன்டூ 40 பல்ப்ஸ். இந்த 40 பல்ப் அப்படின்றத நம்மளுக்கு ஒர்க்கு. நான் 40 பல்பை 40Kன்னு போட்டிருக்கிறேன். ஏன் கேனா 1000 பேர்லாம் நம்ம கே போட்டுக்கலாமா? நான் சும்மா எழுதணும்ல 0 எழுதுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிறதுக்காக கே போட்டாச்சு. அடுத்து 12 days ஈக்குவல் டு ஹவு many அடிஷ்னல் பீப்புள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸ் அடுத்து எடுத்துக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. will be required to make 1 lakh. அப்போ 1 lakh அப்படின்றது இங்கே என்னது 100K in 9 days. அவ்வளோ. இந்த இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிடும். எக்ஸ் அப்படின்றது மொத்த பீப்புள் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கேவும் கேன்சல் ஆயிரும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலு. இந்த 4 டைம்ஸ் அடிச்சா இங்கே 3 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 150. அப்போ மொத்தம் வந்து இங்கே வந்து 150 பேர் இருந்தால் இந்த ஒர்க்குக்கு ஈக்குவல் ஆயிரும். ஆனால் அவங்க கேள்வி அது கிடையாது. எத்தனை கேட்டிருக்காங்க ஹவு மெனி அடிஷ்னல் பீப்புள். ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு 45 பேர் இருக்காங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க 150. அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்
105. ஆப்ஷன் பி. ஆல்ரெடி 45 பேர் இருக்காங்க, இங்கே மொத்தம் 150 பேர். ஆனால் நம்மளுக்கு தேவையானு கேட்டிருக்கு, எவ்வளோ அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 150ல் 45 மைனஸ் பண்ணோம்னா 105 பேர் நம்மளுக்கு இன்னும் அடிஷ்னலாக தேவை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 பைப் ஏபிசி டுகெதர் ஃபில், அதாவது ஏபிசின்னு 3 பைப் இருக்குது, அதை வந்து 8 மணி நேரத்தில் ஃபில் ஆகுதான். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 பைப்பையுமே 2 மணி நேரம் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படி ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சம் அந்த 2 மணி நேரம் கழிச்சு சியை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ண பிறகு ஏபி மட்டும் ரிமைனிங் பார்ட்டை 9 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஃபில் பண்ணுறதுல இந்த சி மட்டும் அந்த வேலையை செஞ்சிருந்தா எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும்? இந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டேக்கன் பை சி அலோன் டு ஃபில் த டேங்க். அப்போ சி மட்டும் ஃபில் பண்ணணும்னா எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும் அப்படின்னு தான் கேள்வி. இங்கே ஸ்பேஸில் தான் நம்ம ரஃப் பேஜில் தான் நம்ம போடுவோம். கொஸ்டின் பார்த்தாச்சுல, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 8 மணி நேரம், 3 பேர் சேர்ந்து 8 மணி நேரம் ஃபில் பண்ணுறாங்க ஏபிசி. அதில் ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் யார்? 3 பேருமே ஃபில் பண்ணுறாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3மே ஃபஸ்ட்டு 2 மணி நேரம். அடுத்து என்னது? சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டா ஏபி மட்டும் ரிமைனிங் இருக்கிறதா 9 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ ரிமைனிங் இருக்குல்ல, ஏ ப்ளஸ் பி இன்டூ 9. ஏன் இது போட்டிருக்கோம் தெரியுமா? இது எஃபிஷியன்சி இன்டூ டைம். இது டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்கும் இந்த டோட்டல் ஒர்க்கும் ஈக்குவல் தானே. அப்போ டோட்டல் இருக்கட்டும் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சியோ இல்லை டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி போட்டுக்கலாம். இப்போ ஏபிசி அப்படின்றது எஃபிஷியன்சி, இது வந்து ஹவர்ஸ். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8A + 8B + 8C ஈக்குவல் டு 2A + 2B + 2C + 9A + 9B. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே ஏபிசி எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாமா? இப்போ இங்கே எத்தனை? 2A, இங்கே 9A, அப்போ மொத்தம் 11A. அப்போ 8 இங்கிட்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ? இங்கே எவ்வளோ சொல்லுவாங்க? 3A ப்ளஸ் அதே மாதிரி தான் 2B 9B 11B. இது போயிடுச்சுன்னா திருப்பி 3B. சி என்னது? சி எல்லாம் ஒரு சைடு போயிடுச்சுன்னா இங்கே என்ன வரும்? சி இங்கிட்டு தானே வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 6C. அப்போ 6C = 3A + 3B. அப்போ 6C = 3 காமன் எடுத்தோம்னா A + B. அவ்வளோதான். A + B டிவைடட் பை C = ரேஷியோ என்ன வரும்? 2/1. அப்போ A + B = 2 பார்ட்டு, C வந்து 1 பார்ட்டு. இதுதான் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எஃபிஷியன்சியை இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் டோட்டல் ஒர்க் கிடச்சிருமா? அப்போ A + B + C எவ்வளவு? 3. அப்போ 3 × 8 எவ்வளவு? 24. இந்த 24 அப்படின்றது தான் நம்மளுக்கான டோட்டல் ஒர்க். இப்போ இந்த 24 டோட்டல் ஒர்க்கை சி மட்டும் பார்த்தாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னா, சியோட எஃபிஷியன்சி என்னது? 1. அப்போ டிவைடட் பை 1 = 24 ஹவர்ஸ். அப்போ சி மட்டும் இந்த வேலையை முடிக்க 24 ஹவர்ஸ் ஆகும். ஆப்ஷன் சி 24. நெக்ஸ்ட் கொஸ்டின். How much annual installment will discharge the debt of 9,600 in 5 years at 10% simple interest per annum? அதாவது ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் கடைசியாக அமௌண்ட் கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 9,600. அப்போ மாதம் நம்ம எவ்வளோ, வருஷம் எவ்வளோ ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு இன்ஸ்டால்மெண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் சம். சரி, நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கோம்? 100ன்னு எடுத்துக்கோம். ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 100 அப்படின்னா 5 வருஷத்துக்கு எத்தனை? 500. ஒரு வருஷத்துக்கு 100 அப்படின்னா 5 வருஷத்துக்கு 500 தானே. இன்ட்டு 5 போட்டோம்னா தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்களா, இப்போ இந்த 5 இயர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து 4 டைம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ ஒருவேளை 6 இயர்ஸ் அப்படின்னா 5 டைம்ஸ் எடுத்துக்க போகிறோம். 10 இயர்ஸ் அப்படின்னா 90. ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 100ல் 10% எவ்வளவு? 10. செகண்ட் இயரில், அதாவது 2 இயர்ஸ் கணக்கு பார்க்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ வரும்? அப்போ 2 இயர்ஸ், ஒரு வருஷத்துக்கு 10%, அப்போ 2 வருஷத்துக்கு 20%. அப்போ 100ல் 20% 20, 100ல் 30% 30, 100ல் 40% 40. அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி தான். 5 இயர்ஸ் அப்படின்னா 4 டைம்ஸ் போட்டால் போதும். 10, 20, 30, 40. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 100. அப்போ இந்த 500 + 100 எவ்வளவு? 600. இந்த 600 டோட்டல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க 9600. அப்போ ஒரு பார்ட் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் 100 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0 0 0 0 கேன்சல். 6 டேபிள்ஸ் அடிச்சா 1 டைம்ஸ் 6 0 0. அப்போ 1600. ஆப்ஷன் பி 1600. புரிஞ்சா? நான் திருப்பி சொல்கிறேன். How much annual installment will discharge the debt of 9,600 in 5 years 10%? இந்த மாதிரி மாடல், இந்த மாதிரி சம் வந்தாலே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ 100 ரூபா வருஷத்துக்கு ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் 100 ரூபான்னு எடுத்துக்குவோம். அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 500 ரூபா ஆச்சு. ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா தானே எடுத்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு பார்க்குறப்ப 10%, 100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 10 ரூபா. அதே மாதிரி செகண்ட் இயர் வரப்ப நம்ம 2 இயர்ஸுக்கு சேர்த்து எடுக்கணும்.
ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருப்ப 2 வருஷம் சேர்த்து. அப்ப செகண்ட் இயர் அப்படின்னா 2 years அப்படின்னா 10% into 2 எவ்வளவு 20%. அப்ப 100 ரூபால 20% எவ்வளவு 20 ரூபா. அப்ப அடுத்து 3 years வரப்ப 30%. அப்ப 100 ரூபால 30% எவ்வளவு 30 ரூபா. அடுத்து fourth year வரப்ப 4 years பார்க்கணுமா, அப்ப 40%. 100 ரூபால 40% எவ்வளவு 40. இப்போ இது மொத்தமும் சேர்த்து தான் என்னது அந்த 5 வருஷத்துக்கான கணக்கு வரும். அப்ப 5 years அப்படின்னா நம்ம 4 times போட்டா போதும். அப்ப மொத்தம் 600 அப்படின்னா 9600 அப்படின்னா. நெக்ஸ்ட் क्वेश्चन காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது டைரக்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் தான். நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பிரின்சிபல் எவ்வளவு 20000, வருஷம் எவ்வளவு 1 year 4 months, பர்சன்டேஜ் 1/2%, அதாவது 7.5% அப்படின்னு சொல்றாங்க. 7.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இல்ல இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நிறைய மெத்தட் இருக்கு. ட்ரீ மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, கோல்டன் ரேஷியோ இருக்கு, சைக்கிளிக் மெத்தட் இருக்கு, வேற என்ன மெத்தட் இருக்கு, ஃபார்முலா மெத்தட் இருக்கு. நம்ம இப்போ போட போறோம் சும்மா நார்மலா அப்படியே டைரக்டா அடுத்தடுத்து போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் 20,000 இருக்கு. ஓகே, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு 7.5%. அப்ப 7.5% ஆஃப் 20,000 எவ்வளவு 0 கேன்சல், இங்கே 0 கேன்சல். அப்ப ஒரு 0 75 into 20 வருமா, அப்ப எவ்வளவு வரும் 1500. அப்ப இதோட 1500 இது என்ன இன்ட்ரெஸ்ட். 1500 ஆட் பண்ணா 21500. இதுதான் வந்து என்னது அடுத்து வர போனதுக்கான பிரின்சிபல். அடுத்து என்ன சொல்ல 1 இயருக்கு பார்த்தாச்சு. இப்போ என்ன 4 months தானே கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 7.5% அப்படின்னா 4 monthsக்கு எவ்வளவு, அதாவது 12 monthsக்கு 7.5%. அப்போ 4 monthsக்கு எவ்வளவு டைரக்டா டிவைடட் பை 3 போடலாமா, போட்டா எவ்வளவு வரும் 2.5%. அப்ப 2.5% இதுல 2.5% எவ்வளவு அப்படிங்க 2.5%னா 2.5 divided by 100 into 21500. அப்ப இங்க என்ன பண்ணலாம், இப்போ இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம் இங்க. அப்ப இங்கே ஒரு 0 கிடையாது, இங்க ஒரு பாயிண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடிச்சு கொடுத்தா இங்க என்னது 4 times 25 4s are 100. அப்ப 4 இங்க கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும் 5 times 20. அப்போ 1 போச்சுன்னா அப்ப இங்க 3 times அப்படின்னா 12, ரிமைனிங் 3க்கு 30 இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம் 30 அப்படின்னா 7 times 0.5. அப்ப இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 537.5. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இது ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட், இது செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். அப்ப ரெண்டே ஆட் பண்ணா 2037.5 rupees. ஆப்ஷன் பி 2037.550 அப்படின்றதா இந்த இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இது ஃபர்ஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயர் கிடையாது, இது வந்து 4 monthsக்கு. ஒரு வருஷத்துக்கு 7.5% அப்படின்னா 4 monthsக்கு எவ்வளவு 2.5%. அப்ப இங்க கண்டுபிடிக்கிறப்ப 2.5% மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்க நீங்க அடிச்சு கொடுக்கறது நீங்க எப்படி வேணா அடிச்சு கொடுக்கலாம். நம்மளுக்கு எப்படி ஈஸியா இருக்குமோ, இப்போ நான் இங்க ஒரு 0 ரிமூவ் பண்ணா இங்க என்னால 4 அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறேன். நான் இங்கே 2 0வும் இங்க 2 0 கட் பண்ணிட்டேன் அப்படின்னா 2.5 into 215 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணும். நம்மளுக்கு எப்படி ஈஸியா கால்குலேஷன் ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். Next question. The average weight of 6% increases by 2 kg when one of them whose weight is 72 is replaced by new man. Find the weight of new man அப்படிங்கிறது. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ஆவரேஜா 72 கிலோ இருக்க அந்த ஒரு எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் 6 பேர் இருக்காங்களா, 6 பேர்ல 72 கிலோ இருக்க ஒருத்தரை நான் எடுத்துட்டு இன்னொருத்தரை புதுசா ரீப்ளேஸ் பண்றேன். அப்படி ரீப்ளேஸ் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா பர்சன்ட்லையுமே 2 kg இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜ் பிரைஸ் 6%க்குமே 2 kg இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு நியூ மேனோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டாவே போட்டுடலாம். இந்த 72 இருக்கா, இந்த 72 அப்படியே வச்சுக்கோங்க. 6 பேருக்கு 2 kg இன்க்ரீஸ் ஆகுதா, அப்ப 6 பேருக்குமே 2 kg இன்க்ரீஸ் ஆகும்ல. அப்ப எத்தனை 6 into 2 12. அப்ப 6 into 2 அப்ப எவ்வளவு 12. இந்த 72ஓட அந்த 12 கூட்டிட்டோம்னா அதான் ஆன்சர் 84. அப்போ ஆப்ஷன் ஏ 84 kg அப்படின்றத ஆன்சர். ஃபார்முலா மெத்தட் போட்டு போடலாம். இப்போ ஃபார்முலா போடணும்னா என்னது, ஆவரேஜ் 6% எவ்வளோ தெரியாது, 6 பேரோட ஆவரேஜ் வெயிட் எனக்கு தெரியாது. இப்போ 6 பேரோட ஆவரேஜ் வெயிட் எக்ஸ் அப்படின்னா டோட்டல் எவ்வளவு 6x. அப்போ இதுதான் 6 பேரோட மொத்த வெயிட். இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6x அப்படின்றதுல 72 எடுத்துட்டாங்க. 72 எடுத்துட்டு புதுசா ஒரு ஆளை ஆட் பண்றாங்க. அது நம்மளுக்கு எவ்வளவு தெரியாது. அப்படி ஆட் பண்றதுனால இதோட ஆவரேஜ் என்னது
மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர் தானே. ஒரு ஆளை எடுத்துட்டு தானே ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்ப டோட்டல் கவுண்ட்ல மாறாதுல்ல. அப்ப டிவைடட் பை 6 தான். இதுதான் ஆவரேஜ். இது மொத்தம் ஆவரேஜ்ல இது என்ன ஆகுதுன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 2 kg இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த எக்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே எத்தனை 2 kg இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு y கிடைச்சிடும் நியூமேக். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 6x minus 72 plus y equal to 6x plus 12. 6x கேன்சல் ஆ. அப்ப y equal to இது இங்க பெருசா எவ்வளவு? 84. அப்ப ஆப்ஷன் A 84. நீங்க எப்படி கான்செப்டா போடுறேன் அப்படின்னாலும் இப்படி போடலாம் அந்த ஃபார்முலா வச்சு. இல்ல நான் நார்மலா வந்து பார்த்தோன்னு எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா 6 பேருக்கு 2 kg இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மொத்தம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 12 kg. அப்ப அந்த 72ல இருந்து 12 ஆட் பண்ணோம்னா 84 அப்படின்னு போட்டுக்கலாம். Next question. How many seconds will a boy take to run one complete round around a square field of side? அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீல்ட் இருக்கு, அதோட சைடு 38 ன்னு சொல்லிட்டாங்க. அவரோட ஸ்பீடு, அந்த பையனோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 6 km/h. என்ன கேட்டிருக்காங்க? டைம் கேட்டிருக்காங்க. அப்ப டைம் அப்படின்னா என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 38 மீட்டர்ஸ். இந்த 38 மீட்டர்ஸ் அப்படின்றது சைடு ஏ, ஸ்கொயரோட சைடு. ஆனா அவங்க ஓடுறது என்னது? 1 கம்ப்ளீட் சர்க்கிள் தான், ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு ஸ்கொயரை ஃபுல்லா சுத்தி வந்தானா அதுக்கு பேர் என்னது? பெரிமீட்டர். அப்ப பெரிமீட்டர் என்னது? 4a. அப்ப டிஸ்டன்ஸ் என்னது? 4 × 38 டிவைடட் பை ஸ்பீடு. ஸ்பீடு எவ்வளவு? 6 km/h. 6 நம்மளுக்கு பாருங்க செகண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப km/h மீட்டர் பர் செகண்டா மாத்த என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பை 5/18. அப்ப இன்டூ 5/18. அப்ப இங்க அடிச்சா 3 டைம்ஸ். வேற அவ்வளோ. அப்போ 4 × 38 × 3 டிவைடட் பை 5. அப்போ மல்டிப்ளை பண்ண 38 × 12 டிவைடட் பை 5. அப்போ 38 × 10 டைம்ஸ் எவ்வளவு? 380. 38 × 2 76. அப்போ எவ்வளோ? 6 5 4 456 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு இப்போ அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ். ரிமைனிங் எவ்வளோ? இங்கே 1 டைம்ஸ்னா 5. அப்போ ரிமைனிங் 1 இருக்குமா? அப்போ 0.2. ஆன்சர் என்னது? 91.2 செகண்ட்ஸ். செகண்ட்ஸ்லாம் கேட்க. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இங்கே ஏன் இன்டூ 4 போட்டிருக்கோம் தெரிஞ்சோம்ல. சைடு வந்து 38. அப்போ சைடு 38 பெரிமீட்டர் எவ்வளவு? 4a. நெக்ஸ்ட் கொஸ்டின். A train crosses platform 90 meter long in 60 seconds at a speed of 54 km/h. Find the time the train will take to cross an electric pole. ஒரு எலக்ட்ரிக் போர் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கும் ட்ரெயின் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. எதோட ஸ்பீடு? ட்ரெயினோட ஸ்பீடு. அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு 54. இப்போ நம்மளுக்கு 54 km/h. நம்மளுக்கு ஆன்சர் எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா km/h மீட்டர் பர் செகண்டா மாத்துறோம். அப்போ இன்ட்டு எவ்வளவு? 5/18 அடிச்சு கொடுத்தா 3 டைம்ஸ். அப்போ ஸ்பீடு என்னது? 15 m/s. அப்போ 15 m/s ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் ட்ரெயின் ஸ்பீடு போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் அப்படின்னா 60 செகண்ட்ல எவ்வளோ போயிருக்கும்? இன்ட்டு 60 தானே. 15 × 60. அப்போ போனால் 0.039. அப்போ 900 மீட்டர் போயிருக்கு. இந்த 900 மீட்டர் டிராவல் ஆயிருக்கா? இது எதுலேயும் சேர்த்து இருக்கு? அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தும் சேர்ந்து இருக்கு. The train crosses a platform 90 meters long. அதாவது இந்த பிளாட்ஃபார்மோட லென்த் 90 மீட்டரு. இப்போ இது ட்ரெயினோட ஸ்பீடுக்கு நம்ம கால்குலேட் பண்றப்ப ஒரு 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 செகண்டுக்கு 15 மீட்டர் அப்படின்னா 60 செகண்ட்ல 900 மீட்டர் போயிருக்கும். இந்த 900 மீட்டருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பிளாட்ஃபார்மோட லென்த்தும் இருக்கு. அப்ப இந்த மொத்தம் 900 மீட்டர்ல இருந்து பிளாட்ஃபார்ம் லென்த் எவ்வளவு? 90 கழிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு என்னது? ட்ரெயினோட லென்த்து. புரிஞ்சா என்னன்னு? அதாவது மொத்தம் ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் போகுதுன்னா 60 செகண்ட்ல 900 மீட்டர் போயிருக்கும். அந்த 900 மீட்டருக்குள்ள பிளாட்ஃபார்மோட லென்த்தும் அடங்கி இருக்கு. அந்த மொத்த லென்த் போனதுல பிளாட்ஃபார்ம் லென்த்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரெயினோட கிடைச்சிரும். அப்போ ட்ரெயினோட லென்த் எவ்வளவு? 810. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டைம் தானே கேட்டிருக்காங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. அப்போ டிஸ்டன்ஸ் என்னது? ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். 810 டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளவு? 15. அவ்வளோதான். 5 டேபிள்ஸ் அடிச்சோம்னா இங்கே என்ன வரும்? 3 டைம்ஸ் 1 ரிமைனிங் 3 6 2 3 டேபிள் அடிச்சா 5 4 54 செகண்ட்ஸ். ஆப்ஷன் பி 54 செகண்ட்ஸ். புரிஞ்சுல? இது சின்ன கான்செப்ட் தான், பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். அந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10th term ஆஃப் arithmetic series. 10th term கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது? இப்போ நார்மல் ஃபார்முலா tn ஈக்குவல் டு a +
n minus 1 d. இதுதான் எந்த டேர்ம் கேட்டா 10th கேட்டி 7th 5th 15th 20th 25th இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதே ஃபார்முலா தான். இப்போ t 10 தானே கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது √2 ப்ளஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது n minus 1. அப்போ 10 minus 1 9. டிஃபரன்ஸ் என்னது எப்பயுமே செகண்ட் நம்பர்ல இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்பர் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ 3√2 மைனஸ் √2 எவ்வளவு 2√2. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு 2√2. அப்போ இங்கே என்னது √2 ப்ளஸ் 18√2 இதெல்லாம் ஆட் பண்ணால் 19√2. ஆப்ஷன் டி 19√2. நார்மலாக இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின், இந்த டவுன் வித் பாப்புலேஷன் ஆஃப் மொத்தம் வந்து ஒரு டவுனில் 5000 பேர் இருக்காங்களாம். அதில் 3200 பேர் டீ குடிக்கிறாங்க, 2500 பேர் காஃபி குடிக்கிறாங்க, 1500 பேர் ரெண்டுமே குடிக்கிறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா how many of them neither take tea nor coffee. அப்போ neither அப்படின்னா டீயும் சரி காஃபியும் சரி குடிக்காதவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வென் டயக்ராம்லையும் போடலாம், இல்லை நீங்கள் ஃபார்முலா போடலாம், A யூனியன் B போட்டு அந்த மாதிரி ஃபார்முலாலையும் போடலாம், இல்லாட்டி வென் டயக்ராம்லையும் போடலாம். இப்போ வென் டயக்ராம் எப்படி போடுறது, இப்போ இது டீன்னு வச்சுக்கோம், இது காஃபின்னு வச்சுக்கோம். இப்போ டீ மொத்தம் எவ்வளவு 5000 பேர். இதில் டீ குடிக்கிறவங்க எத்தனை 3200, காஃபி குடிக்கிறவங்க 2500, ரெண்டுமே குடிக்கிறவங்க 1500. இதுதான் அவங்க கொடுத்துருக்க டேட்டா. இதில் என்னன்னா இப்போ டீ மட்டும் குடிக்கிறவங்க எத்தனை பேர், இப்போ 3200ல் டீ குடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டீ குடிக்கிறவங்களும் இருக்காங்க காஃபி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ டீ மட்டும் குடிக்கிறவங்க அப்படின்னா இந்த 1500 இதில் மைனஸ் பண்ணோம்னா டீ குடிக்கிறவங்க மட்டும் எண்ணிக்கை தெரிஞ்சிருமா. அப்போ 3200லேருந்து 1500 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் 1700. ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணாதானே 3200. இப்போ 3200லேருந்து 1500 கழிச்சோம்னா டீ குடிக்கிறவங்க மட்டும் டீ மட்டும் குடிக்கிறவங்க எத்தனை பேர்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி காஃபி மட்டும் குடிக்கிறவங்க எத்தனை பேர், 2500லேருந்து 1500 கழிச்சோம் அப்படின்னா காஃபி குடிக்கிறவங்க மட்டும் எத்தனை பேருன்னு கிடைச்சிடும். அப்போ காஃபி குடிக்கிறவங்க மட்டும் என்னது 1000 பேர். ரெண்டு குடிக்கிறவங்க எத்தனை பேர், போத் 1500. இப்போ இது மூணுமே என்னது டீயோ காஃபியோ குடிக்க, ஒன்று டீ மட்டும் குடிக்கிறவங்க இருக்காங்க, காஃபி மட்டும் குடிக்கிறவங்க இருக்காங்க, டீ காஃபி ரெண்டுமே குடிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ இது மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது 4200. இது எல்லாமே டீயோ காஃபியோ குடிக்கிறவங்க. அப்போ மொத்தம் 5000 பேர், அதில் 4200 பேர் குடிக்கிறவங்க இருக்காங்கன்னா மீதி குடிக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க 800 பேர். ஆப்ஷன் ஏ. அப்போ 5000 மைனஸ் 4200 எவ்வளவு 800. மொத்தம் 5000 பேர், அதில் 4200 பேர் வந்து ஒன்று டீயோ இருக்காங்க காஃபி இருக்காங்க ரெண்டுமே குடிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு தேவை குடிக்காதவங்க. அப்போ 5000லேருந்து 4200 மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் கிடச்சிருவாங்க. அவங்க தான் 800 பேர் அப்படின்றவங்க தான் எதுவுமே குடிக்காதவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரம் அ டாக்ஸி ஸ்டாண்ட், ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து 2 கேப் கிளம்புதான். எப்படி ஸ்பீடு, அதோட ஸ்பீடு வந்து 54 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ ஒரு டாக்ஸி ஸ்டாண்டில் 2 டாக்ஸி கிளம்புது, ஒரு ஸ்பீடு வந்து 54 கிலோமீட்டர். ரெண்டு என்ன இன்டர்வலில் கிளம்புதுன்னா 29 மினிட்ஸ் இன்டர்வலில் கிளம்புது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டாக்ஸி இங்கேருந்து கிளம்புது அப்படின்னா இங்கே போய் 29 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ தான் இன்னொரு டாக்ஸி இங்கேருந்து கிளம்புதான். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு டாக்ஸி கிளம்பி இங்கே போயிடுச்சு அப்படின்னா 29 மினிட்ஸ்க்கு அப்புறம் இங்கே திருப்பி இந்த ஒரு டாக்ஸி கிளம்புது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிளம்புறப்ப அடுத்து என்ன சொல்கிறாங்களா, when man coming in the opposite direction, இதுக்கு எய்த்தாப்ல ஒரு மேன் வராரு, அவரோட வந்து மீட் பண்ற டைம் என்ன அப்படின்னா 12 மினிட்ஸ். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த மேன். அப்போ மேனோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாக்ஸி ஸ்பீடு தெரியும், அதோட டைம் இன்டர்வல் தெரியும். இங்கே டைம் இன்டர்வல் இருக்கு, மேனோட டைம் இன்டர்வல். ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டைம், இல்லை டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட். எப்போ அப்படின்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாக இருந்தால் அப்போ என்ன ஸ்பீடு டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸ்பீடு கூடுறப்ப டைம் நம்மளுக்கு என்னது குறையும் தானே. அப்போ ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் போயிடும், டைமும் குறையும். அதுதான் இங்கே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 டாக்ஸ் மீட்டர் இன்டர்வல் எப்போ மீட் பண்ணுறாங்கன்னா 12 மினிட்ஸில் மீட் பண்ணுறாங்க. இப்போ 12 மினிட்ஸில் மீட் பண்ணலாம். இது கேப்னு வச்சுக்கோம், இது மேன். இப்போ கேபோட டைம் என்ன அப்படின்னா இப்போ எங்கள் மேனோட டைம் என்னது, மேன் வந்து 12 மினிட்ஸில் மீட் பண்ணுறான். அப்போ மேனோட டைமு 12 மினிட்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து இவர் என்னது இன்டர்வல் ஆஃப் 29 மினிட்ஸில் மீட் பண்ணுறாங்க. அப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். இவங்க வந்து ஆல்ரெடி 12 மினிட்ஸ் வந்திருக்காங்க. அப்போ 29லேருந்து 12 மினிட்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களோட கேப் டைம் என்னது 17 மினிட்ஸ். அதாவது இங்கே ஆல்ரெடி 29 மினிட்ஸ் இருக்குது, அதில் இவங்களும் 12 மினிட்ஸ் வந்திருப்பாங்க, இவங்களும் 12 மினிட்ஸ் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க மீட்டிங் டைம் மேனோட மீட்டிங் டைம் 12 மினிட்ஸ் அப்படின்னா இந்த 29ல் 12 மினிட்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் டைம் என்னது 17 மினிட்ஸ்.
இதுதான் டைம் அப்படின்னா ஸ்பீட் என்னவா இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. இப்போ 12 17 அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க யாரோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க கேபோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 12 பார்ட் அப்படின்றது தான் எவ்வளவு 54 அப்படின்னா 17 பார்ட் என்ன அப்படின்றதான் கேள்வி. புரிஞ்சா என்னன்னு ஃப்ரம் அ டாக்ஸி ஸ்டாண்ட் 2 கேப் ஸ்டார்ட் அட் ஸ்பீட் ஆஃப் அதாவது 2 கேப் ஸ்டார்ட் ஆகுது எப்போனா 54 km/h போகுது. ரெண்டுமே எந்த டைம் இன்டர்வலில் கிளம்புதுன்னா 29 மினிட்ஸ் டைம் இன்டர்வலில் கிளம்புது. அப்படி போகிறப்ப ஆப்போசிட்லேருந்து ஒரு மேன் வராரு. மேன் கம்மிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த டாக்ஸி மீட்ஸ் த கேப் அட் இன்டர்வல் ஆஃப் 12 மினிட்ஸ். அவர் எப்போ அந்த கேப் மீட் பண்ணுனா 12 மினிட்ஸ் அப்படின்றதெல்லாம் மீட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ஆல்ரெடி 29 மினிட்ஸில் 12 மினிட்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு 17 மினிட்ஸ் இருக்குமா. அந்த 17 மினிட்ஸ்க்கான டைம் தான் கேப் ஓடுது. மேனோட டைம் 12 மினிட்ஸ் தான் இருக்குது டேரெக்டாகவே. இப்போ இந்த டைமும் ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா. அப்போ 17:12 அப்படின்னா ஸ்பீடு வந்து என்னது 12:17. இந்த 12 பார்ட் அப்படின்றது தான் 54 அப்படின்னா 17 பார்ட் என்ன. இப்போ இது அடிச்சுக்கலாம் 60 எவ்வளோ அடிச்சா இங்கே 2 டைம்ஸ் இங்கே 9 டைம்ஸ். அப்போ இங்கே திருப்பி அடிச்சா என்ன வரும் 17 × 9 எவ்வளவு 3 6 அப்போ எவ்வளோ 152 153 150 divided by 2 போட்டோம்னா 76.5. அப்போ 76.5 அப்படின்றது தான் என்னது ஸ்பீட் ஆஃப் த மேன். ஆப்ஷன் சி 76.5 km/h. Next question. 2 pipes A and B can fill a tank of 7,008 liters 800 liters 7,800 liters in 12 hours and 10 hours. இப்போ A B ரெண்டு இருக்கு. டைரக்டாக எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டிவைடட் பை 12 7800 12 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படின்றது எஃபிஷியன்சி. இங்கே அதே மாதிரி தான் 7800 1 ஹவருக்கு எவ்வளவு. அப்போ இங்கே 6 டேபிளாக அடிச்சோன்னா 2 டைம்ஸ் இங்கே 1300 திருப்பி இங்கே அடிச்சோன்னா எவ்வளோ 650. இதுதான் என்னது ஏவோட எஃபிஷியன்சி. இங்கே 0 இது என்னது பியோட எஃபிஷியன்சி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 8800 லிட்டராக எவ்வளோ நேரம் ஃபில் பண்ணுவான்னு கேட்குறேன். அப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னா ஆட் பண்ணலாமா 0 3 1 அப்போ எவ்வளவு 13 14. அப்போ இதோட டோட்டல் எஃபிஷியன்சி என்னது 1430. இப்போ இந்த 1430 நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணணும் 8800. அப்போ இந்த 8800 1430 எஃபிஷியன்சியில் ஃபில் பண்ணால் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே 0 கேன்சல் ஆகுது. 11 டேபிள் அடித்தா 80 இங்கே 13 அப்போ 80 divided by 13 hours அப்படின்றது தான் என்னது நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சல 2 pipes A and B fill a tank in அதாவது 7800 லிட்டரை 12 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்றத ஏவோட எஃபிஷியன்சி. 7800 10 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னா பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 870. இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா A + B 1430. இந்த 1430 அப்படின்றது ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் அதாவது 1430 சேர்ந்து எவ்வளோ மணி நேரத்தில் ஃபில் பண்ணாங்கன்னா 8800 ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ X = டைம் என்னது டிவைடட் பை 1430. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். டைரெக்டாகவே இங்கே போட்டிருக்கோம். இப்போ 1430 எவ்வளோ நேரம் அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 8800 ஃபில் ஆகும் அப்படின்றது தான் கேள்வி. கோனிக்கல் வெசல் பேஸ் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களோட வால்யூம் வாட்டர் இஸ் poured into vessel until 4/3 ஃபில். ஃபைண்ட் த வால்யூம் கேட்குறாங்க. டேரெக்டாக ஒன்றும் இல்லை வால்யூம் கேட்குறாங்க. அப்போ மொத்த வால்யூம் ஆஃப் த கோன் என்னது 1/3 πr²h. இங்கே என்னது 1/3 πr² வால்யூம். மொத்த வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 πr²h. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 2/3 தான் ஃபில். அப்போ 2/3 எவ்வளவு வால்யூம் ஆஃப் 2/3 ஈக்குவல் டு 1/3 × 2/3 × π × r² என்ன 31² அப்படின்றது 961 அப்படின்னு தெரியும். இன்டூ ஹைட் எவ்வளவு 45. 3 டைம்ஸ் அடிச்சா இங்கே என்னது 15 திருப்பி இன்னொரு 3 அடிச்சா 5. அப்போ 5 × 2 10 அப்போ எவ்வளோ 9610 π. ஆப்ஷன் சி 9610 π சென்டிமீட்டருக்கு தான் ஆன்சர். வால்யூம் கேட்டிருக்காங்க. டேரக்ட் நார்மல் வால்யூம் ஃபார்முலா தான் 1/3 πr²h. ஆனால் இங்கே வால்யூமில் வந்து நம்ம வந்து மொத்த வால்யூம் இல்லாமல் 2/3 ஃபில் வாட்டர் இஸ் poured into vessel until 2/3. அப்போ 2/3 வால்யூமில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் இன்டூ 2/3 போட போகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் டைரக்ட் ஃபார்முலா தான். இப்போ x -
1/x ஈக்குவல் டு ஏவா இருந்துச்சு அப்படின்னா x³ மைனஸ் 1/x³ ஈக்குவல் டு a³ பிளஸ் 3a அப்படின்றது தான் டைரக்ட் ஃபார்முலா. அப்போ இங்கே a அப்படின்றது என்னது 10 அப்படின்னா a³ எவ்வளவு 1000 பிளஸ் 3a 3 × 10 30. அப்போ ஆன்சர் என்னது 1030. ஆப்ஷன் பி 1030 அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா தான். x மைனஸ் 1/x ஈக்குவல் டு ஏவா இருந்துச்சுன்னா x³ மைனஸ் 1/x³ ஈக்குவல் டு a³ பிளஸ் 3a அப்படின்றதா டைரக்ட் ஃபார்முலா. Next question. The length of the vertical pole and its shadow. அதாவது ஒரு போல் இருக்கு. போல்னா என்ன சும்மா ஒரு இது மாதிரி நீளமான கம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த போலோட லென்த் ரேஷியோ 2 பார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடோ அப்படின்னா என்னது அதோட நிழல் இங்கே எவ்வளோதுன்னு வச்சுக்கோம். இந்த நிழல் எவ்வளோனா √12 இருக்கும். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன். இப்போ இங்கே சன் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். டைரெக்டாக நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே tan θன்னு போட போகிறோம். ஏன் tan θன்னு போடுறோம், நம்மளுக்கு ஆப்போசிட் சைடும் தெரியும் அட்ஜசன்ட் சைடும் தெரியும். ஏன்னா ஹைபார்ட்னஸ் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடு தெரியாதனால tan θ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எவ்வளவு 2/√12. அப்போ 2 டிவைடட் பை இந்த √12 என்னன்னா 4 × 3ன்னு எழுதிக்கலாமா, ரூட்டுக்குள்ள 4 × 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு எவ்வளவு 2/2 × √3. அப்போ 2 அடிச்சா 1/√3. அப்போ tan θல எப்போ 1/√3 வரும், tan θ ஈக்குவல் டு 1/√3 அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. அப்போ ஆப்ஷன் பி 30 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன் அப்படின்றது 30 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A merchant buys 7 lemons. அதாவது 7 லெமனை ₹1 வாங்குறாங்க. How many lemons sell ₹1? அதாவது ₹1 வாங்கி ₹1 விற்றாங்க அப்படின்னா இப்போ ₹1 7 லெமன் ₹1 வாங்குறாங்க. அதே ₹1 எத்தனை லெமன் விற்றா அவங்களுக்கு ப்ராஃபிட் 40% கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. இதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரேஷியோலேயே போட்டுடலாம். இப்போ ப்ராஃபிட் 40% அப்படின்னா 40%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 2/5. அப்போ அந்த 5 பார்ட்லேருந்து 2 பார்ட் ப்ராஃபிட் அப்படின்னா என்னது 7 பார்ட்டா. இதுதான் என்னது ப்ரைஸ். எப்பயுமே ப்ரைஸும் குவான்டிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்குற குவான்டிட்டி கம்மியாக தானே இருக்கும். அப்போ அது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா. ப்ரைஸ் வந்து 5லேருந்து 7 ஆகுது அப்படின்னா அப்போ ரேஷியோ என்னது வாங்குற குவான்டிட்டி 7லேருந்து 5 ஆகும் ரேஷியோ. அப்போ பைஸ் அப்போ 7 பார்ட் அப்படின்றது தான் 7 அப்படின்னா இந்த 5 பார்ட் எவ்வளோ 5. ஆப்ஷன் பி. அப்போ 7 லெமனை ₹1 வாங்கி 5 லெமனை ₹1 விற்றாதான் அவருக்கு ப்ராஃபிட் 40% கிடைக்கும். இது நார்மலாக நீங்கள் ரேஷியோலேயே போட்டுடலாம். ப்ராஃபிட் 40% அப்படின்னா இந்த 5 பார்ட்லேருந்து 2 பார்ட் கொடுச்சுன்னா ப்ராஃபிட் எவ்வளோ மொத்தம் 7. அப்போ ப்ராஃபிட்டும் குவான்டிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்ற 5:7ன்றது 7:5 ஆகுது. இந்த 7 பார்ட் தான் அவங்க வாங்கின 7 லெமன்ஸ். அப்போ அந்த 5 பார்ட் எவ்வளோ அப்படின்றது தான். லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து மீன் கொடுத்துருக்காங்க, மோடு கொடுத்துருக்காங்க, மீடியன் கேட்குறாங்க. இது வந்து டைரெக்டாக 3க்கு ரிலேஷனுக்கான ஃபார்முலா. மீன் கொடுத்துட்டாங்க, மோடு கொடுத்துட்டாங்க, மீடியன் கேட்குறாங்க. இது டைரக்ட் ஃபார்முலா என்னன்னா மோட் ஈக்குவல் டு த்ரீ மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்றத இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மோடு கொடுத்துருக்காங்க 23 ஈக்குவல் டு 3 மீடியன். மீடியன் தெரியாது. அப்போ 3m மைனஸ் 2 மீன். ஒரு மீன் வந்து 65 அப்படின்னா 2 மீன் எவ்வளவு 130. அப்போ இது இங்கிட்ட போயிடுச்சுன்னா எவ்வளோ 3 மீடியன் ஈக்குவல் டு 153. அப்போ மீடியன் ஈக்குவல் டு 153 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 51. அப்போ மீடியன்னா கேட்டாங்க ஆப்ஷன் ஏ 51. மொத்த ஃபோக்கஸ் டெஸ்ட்டில் கேட்டால் 25 கொஸ்டின்ஸுமே பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.